நீங்க பார்க்குற இந்த படம் 2010ல வெளிவந்த டார்க் செடக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெக்சிகன் மூவி. நம்ம சேனல்ல தொடர்ந்து எரோட்டிக் மூவிஸ் தான் போட்டு வரோம். இந்த மாதிரியான படங்கள பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. இந்த ஜானர்ல உடன்படாதவங்க இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேட்டருக்காகவே எடுக்கப்பட்ட படம். நீங்க IMDbல போய் செக் பண்ணாலே இந்த படத்தை பத்தின டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த படம் கதைக்காக எடுக்கப்பட்டதில்ல, சதைக்காக எடுக்கப்பட்டது. சரி, இப்போ இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பத்திலேயே படத்தோட ஹீரோயின் லாராவை காமிக்கிறாங்க. லாராக்கு 40 வயசு ஆகுது. அவங்க ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன். அவங்களுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் டேபிளில் ஒரு பொண்ணு ஒட்டு துணி இல்லாமல் படுத்திருக்கா. அவளோட அங்கங்களை தூக்கி காட்டுற மாதிரியான ஆப்ரேஷன் அது. அதாவது அந்த பெண்ணோட மார்பகங்கள் பெருசாக தெரியறதுக்காக அதை அறுத்து உள்ளுக்குள்ளே ஏதோ வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஆப்ரேஷன் தியேட்டர் டோரை ஓப்பன் பண்ணிட்டு விக்டர் அப்படின்னு ஒரு நர்ஸ் உள்ள வர்றான். அவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு புதுசு, இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கான். அதனால தான் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது கதவை தட்டிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள வரணும் அப்படிங்கிறது தெரியல அவனுக்கு. அவன் பாட்டு கதவை தட்டி ஏதோ ஃபைலை கொண்டு வந்து லாரா கிட்ட கொடுத்துட்டு போறா. ஆரம்பத்தில் இதை பார்த்து லாரா கோவப்படுறா. ஆனா விக்டர் பார்த்தீங்கன்னா உள்ள வந்தான், ஃபைலை லாரா கிட்ட கொடுத்தான். ஒட்டு துணி இல்லாம பிறந்த மேனியா படுத்துட்டு இருக்கிற அந்த பெண்ணை திரும்பி கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். இது லாராவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. ஏன்னா படுத்துட்டு இருக்கிற பொண்ணோட ஸ்ட்ரக்சர் அப்படி. அவளை திரும்பியும் கூட பார்க்காம போறான்னா கண்டிப்பா இவன் நல்ல பையனாக தான் இருப்பான் அப்படின்னு மனசுக்குள்ள அவனை பத்தி எடை போடுறா. அதனால தானே என்னவோ தெரியல, மத்தியானம் லஞ்ச் டைம்ல லாராவா போய் அவன் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. அப்பதான் அவன் புதுசா சேர்ந்திருக்கிறது அவன் படிப்பு செலவுக்காக பார்ட் டைமா ஒர்க் பண்றதா சொல்றான். இது மேலும் லாராவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா லாராவும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஏழ்மையாக இருந்து வந்தவதா. இப்போ இந்த காஸ்மெட்டிக் ஹாஸ்பிட்டலே அவளோட தான். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தக்காரி ஆகிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்கள் செஞ்சு ரொம்ப கடுமையாக போராடி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. அதனால் விக்டரோட அந்த போராடும் மனப்பான்மை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விக்டர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனாலையும் லாராக்கு அவனை இன்னும் ரொம்ப பிடிக்குது. அப்போ தான் லாரா அவனை பர்சனலாக ஒரு கேள்வி கேட்குறா. நீ அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ளே வரும்போது அங்கே ஒரு பேஷண்ட்டு ஒட்டு துணி இல்லாமல் படுத்திருந்தா, நீ வந்துட்டு போற வரைக்கும் கவனிச்ச, நீ அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்கலையே, நீ ஒரு வேளை கேயா, உனக்கு ஒரு வேளை ஆம்பளைகளை தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா. அதை கேட்டு சிரிச்ச விக்டரும், நோ எனக்கு பொண்ணுகளை தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒரு பொண்ணை அவள் அனுமதி இல்லாமல் பார்த்து ரசிக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்லவும் அவனோட ஜென்யூனான ரிப்ளை லாராவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு லாரா டின்னரில் எட்வர்ட் அப்படின்னு அவளோட பழைய ஃப்ரெண்டை சந்திக்கிறா. இந்த எட்வர்டுக்கு 45 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு காரணமே லாரா தான். சில வருஷங்களுக்கு முன்னாடி லாராவை இந்த எட்வர்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் லாராவோட கவனமெல்லாம் படித்து முன்னேறதுல இருந்ததால் அவள் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கல. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவள் நம்மளை ஏற்றுக்குவா அப்படின்னு இவரும் வெயிட் பண்ணி பார்த்து வயசானதான் மிச்சம். இப்போ இந்த வயசான எட்வர்டை லாரா எப்படி காதலிப்பா? அவளுக்கு சுத்தமாக அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. கார்மன்னு ஒரு பேஷண்ட்டு, அவளும் தன்னோட அழகை தூக்கி காட்டிக்கிறதுக்காக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு லாராவை வந்து மீட் பண்ணுறா. அந்த பொண்ணை செக் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வழக்கம் போல் விக்டர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வரான். வந்தவன் அந்த பொண்ணை பார்த்தோன்னே, ஹாய் கார்மன், எப்படி இருக்கேன் அப்படின்னு அவ கூட சகஜமாக பேச ஆரம்பிக்கிறா. அந்த கார்மனும் விக்டரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இதை பார்த்த லாராக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. ஏன்னா லாராக்கு விக்டர் மேலே ஒரு விதமான க்ரஷ் இருக்குது. அவன் இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அவளுக்கு கோபம் வரத்தானே செய்யும். சரி, இப்போ நீ கிளம்பு அப்படின்னு விக்டரை வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு கார்மன் கிட்ட உனக்கு விக்டரை எப்படி தெரியும்னு கேட்குறா. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன். விக்டருக்குன்னு யாரும் கிடையாது, ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அங்கிருந்து காலி பண்ணி போனவங்க தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் அவனை பார்க்குறேன். படிப்புனா அவனுக்கு அவ்வளோ உயிர், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு அவனை பற்றி அடுக்கடுக்காக புகழ்றா. இதெல்லாம் கேட்டு லாராக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அது சரி, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு லாரா கேட்கவும், அதை ஏன் கேட்குறீங்க டாக்டர், நான் பல தடவை அவனை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், ஆனால் அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டான். அன்றைக்கி நைட்டு டியூட்டியை முடிச்சுட்டு கிளம்பும்போது தான் லாரா விக்டர் கிட்ட நீ ஏன் கார்மனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டு பார்க்குறாங்க. அதுக்கு விக்டர், அவன் நல்ல பொண்ணு தான், ஆனால் அவன் என் டைப்பு கிடையாது அப்படிங்கவும், அது என்னப்பா உன் டைப்பு அப்படின்னு லாரா கேட்கவும், நான் ஒரு பொண்ணுகிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் நல்லா மெச்சூர்டாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களை மாதிரி டாக்டர் அப்படின்னு அவன் சொல்லவும், இதை கேட்டு லாராவோட மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. உனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு லாரா கேட்கவும், கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனு, உங்களை மாதிரி வாழ்க்கையில் உயரணும், அதுக்காக நான் என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவேன்
அப்படின்னு சொல்லவும் அவனோட மன உறுதி லாராக்கு ரொம்ப பிடிக்குது. 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு அப்படியே அந்த நைட் டைமில் ஒரு வாக்கிங் மாதிரி போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த லாராக்கு விக்டரை பற்றின நினப்பாவே இருக்குது. இப்போ அவன் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே ஒரு கிளாஸில் சரக்கு ஊற்றி சிப்பு சிப்பாக குடிச்சிட்டே தன் கையாலேயே தனக்கு ப்ளஷர் கொடுத்துக்கிறா. அன்னைக்கு ஒரு நாள் லாராவோட பிறந்த நாள். லாராவே மறந்து போயிருக்க அவள் பிறந்த நாளை கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்த விக்டரு அவளுக்கு பொக்கே கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல அவனோட அக்கறையாக பார்த்து லாரா நெகிழ்ந்து போகிறா. அவனை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்கிறா. அப்போ தான் விக்டரும் நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட் ஒரு டின்னர் போகலாமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் லாரா ஆல்ரெடி எட்வர்டு கூட வெளியே போகிறதா பிளான் பண்ணியிருக்கா. அதனால் என்னால் இன்னைக்கு வர முடியாது, நம்ம இன்னொரு நாளைக்கு போகலாம் அப்படின்னு விக்டர்கிட்ட சொல்லவும் இதை கேட்டு விக்டரோட முகம் வாடி போகுது. இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள், இந்த பிறந்த நாளில் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு டாக்டருக்கு அவங்க கடமை தான் முக்கியம். நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு பெருந்தன்மையாக அவள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்டுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான கேஸ் வந்துருச்சு. எட்வர்டும் டாக்டர் தான், வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் சர்ஜனாக இருக்காரு. லாராக்கு ஃபோன் பண்ண எட்வர்டும் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் இருக்குது, என்னால் வர முடியாது, ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லவும் இதே மற்ற நாளாக இருந்தால் லாரா ரொம்ப அப்செட் ஆயிருப்பா. ஆனால் இன்னைக்கு என்னவோ எட்வர்டு வரலன்னு சொன்னது லாராக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா விக்டர் கூட அந்த ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா. அதனால் ஓடி வந்து விக்டரை பார்க்குறா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் டின்னர் போகலாமா, உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா விக்டர் அப்படின்னு கேட்குறா. உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்றத விட வேறு எனக்கு எந்த பிளானும் இல்லை அப்படின்னு விக்டரும் சொல்ல 2 பேரும் நைட்டு டின்னருக்கு போகிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் அவ்வளோ சந்தோஷம். லாராக்கு 40 வயசு ஆகுது, ஆனால் எட்வர்டுக்கு 20 வயசு தான். இருந்தாலும் லாராக்கு அவனைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவனும் வந்து லாராவை ரொம்ப அட்மைட் பண்ணுறான். உங்களை மாதிரியான மெச்சூர்டான பொண்ணுக்கு தான் எனக்கு பிடிக்கும், ஏன்னோ என்னோட வயசில் இருக்கிற பொண்ணுகளும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப சைல்டிஷாக இம்மெச்சூர்டாக இருக்காங்க, உங்களை மாதிரி மெச்சூர்டாக இருக்கிறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு இன்டைரக்டாக அவளை ப்ரப்போஸ் பண்ணுறான். லாராக்கும் இது புரியுது. அவனே ப்ரப்போஸ் பண்ணட்டும் அப்படின்னு மௌனமாக இருந்துடுறா. டின்னரை முடிச்சுட்டு 2 பேரும் கைகோத்தபடி வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் லாராக்கும் விக்டருக்கும் பல விஷயங்கள் ஒத்து போகிறத லாராவால் புரிஞ்சுக்க முடியுது. அவளை கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்புற சமயத்தில் விக்டர் லாராவை ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்கள் என்னோட வாழ்க்கையில் வந்தால் எனக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், வருவீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆனால் லாரா அவன் ப்ரப்போசலுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக உள்ளே போயிடுறா. விக்டருக்கு லாராக்கு தம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் ஏன் லாரா மௌனமாக போனா அப்படின்னு தான் அவனுக்கு புரியல. லாராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா. இந்த ரிலேஷன்ஷிப்பு சரியா தப்பா அப்படின்னு அவளுக்கு புரியல. அதுதான் இந்த மௌனத்துக்கு காரணம். அன்னைக்கு லாராவோட பழைய பேஷண்ட் ஒருத்தி லாராவை வந்து மீட் பண்ணுறா. அவள் ஒரு விட்டுப்பட நடிகை. அவள் முகத்தை சர்ஜரி பண்ணி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி அங்கே எங்கன்னு முகத்தில் சின்ன சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிருப்பா. ஆனால் அவளால் முழுசாக அந்த ஆப்ரேஷனை முடிக்க முடியல. அதுக்கு காரணம் அவகிட்ட பணம் இல்லை. லாஸ்ட் டைம் பண்ண சர்ஜரிக்கே லாராக்கு அவள் பணம் கொடுக்கணும். இந்த தடவை திரும்பவும் அவள் சர்ஜரி பண்ண சொல்ல அவள் பணம் கொடுக்காததால லாரா மறுத்தர்றா. இதனால டென்ஷன் ஆன அந்த மாடலும் சட்டுன்னு அங்கிருந்து ஒரு கத்தியை எடுத்து லாராவோட கழுத்துல வச்சு, இப்போ எனக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணலன்னா உன் கழுத்தை அறுத்து கொன்னுருவேன் அப்படின்னு ஹிஸ்டீரிக்கலாக கத்துறா. இதனால அந்த ஹாஸ்பிட்டலே கலவரம் ஆயிருச்சு. ஓடி வந்த செக்யூரிட்டி கன் எடுத்து நீ மட்டும் லாராவை விடுவிக்கலைன்னா உன்னை சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. ஆனால் அந்த பொண்ணு அதையெல்லாம் காதில் போட்டுக்கிற மாதிரியே இல்லை. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு கத்திட்டு இருக்கிறா. அந்த சமயத்தில் அங்கே வந்த விக்டரும் அந்த செக்யூரிட்டி கிட்ட முதல்ல உங்கள் கன்னை பேக்கெட்டில் வைங்க, இப்போ எதுக்காக கன் எடுத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த மாடலை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். இதோ பாரு பொண்ணு, நீ லாஸ்ட் டைம் பணம் கொடுக்கல, அதனால தான் டாக்டர் உனக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உன்னை நம்புகிறேன், நீ கண்டிப்பாக பணம் கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, அந்த டாக்டர்கிட்ட பேசி அவங்க உனக்கு ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், என்னை நம்பு அப்படின்னு ரொம்ப கன்வின்சிங்காக பேசி அந்த பொண்ணு கையிலேருந்து கத்தியை வாங்கிடுறான். இதனால் ஒரு கணம் உசுரே போக இருந்த லாரா விக்டரோட அந்த புத்திசாலித்தனமான பேச்சால அவ உயிர் அவளுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அதனால ஓடி வந்து விக்டரை கட்டி பிடிச்சிக்கிறா. அன்னைக்கு நைட்டு எட்வர்டை லாரா மீட் பண்றா. அவ விக்டரை சந்திச்சது, அவனை பிடிக்க ஆரம்பிச்சது, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நடந்த அந்த சிச்சுவேஷனை விக்டர் ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எட்வர்டு கிட்ட லாரா சொல்லவும் இதெல்லாம் கேட்ட எட்வர்டும் கண்டிப்பாக இந்த பையனுக்கு உன் மேலே உண்மையான காதல் கிடையாது, உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை கசக்கி தூக்கி வீசுகிற மாதிரி உன்னை கசக்கி தூக்கி வீசிட்டு போயிடுவான்,
உனக்கு ஏற்ற ஜோடி நான் தான், இப்போவும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு எட்வர்டு ஆஃபர் பண்ணுறாரு. ஆனால் லாரா ஆல்ரெடி விக்டரை ரொம்ப டீப்பாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் நைட்டு தனியாக இருந்த லாராக்கு தூக்கமே வரல. விக்டரை நினைக்கும் போது அவள் உடம்புக்குள்ள சில ரசாயன மாற்றங்கள் ஏற்பட, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி விக்டரை வீட்டுக்கு வரவழைச்சு வீட்டுக்குள்ள விக்டர் வரவும் அவனே எதிர்பார்க்காம அவன் கூட உடல் உறவுல ஈடுபடுறா. இத்தனை வருஷமா தேக்கி வச்சிருந்த அவ ஆசை எல்லாத்தையும் விக்டர்கிட்ட காட்டவும் அவனும் அவளை நல்லா சக்கையா புளின்னு புளிஞ்சு எடுத்துடுறான். இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா செம தரமா எடுத்து வச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் அவ்வளவு ஈடுபாடோட இந்த காட்சிகளை நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் எட்வர்டு ஒரு நாள் லாராவை தேடி வீட்டுக்கு வராரு. அவர் வீட்டில் இருக்கிற சமயத்துல விக்டர் உள்ள வர்றான். எட்வர்டை பார்த்தோன்னா விக்டருக்கு செம கோபம் வருது. அவன் கோபத்தை புரிஞ்சுக்கிட்ட லாராவும் எட்வர்டை ஏதோ பேசி அவர் அனுப்பிச்சு வைக்கிறா. எதுக்காக இந்த ஆளையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர? அவன் மூஞ்சியை பார்த்தாலே அவன் நல்ல இல்லைன்னு தெரியுது. அவனுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல பொறாமை அப்படின்னு ஸ்கூல் பசங்க மாதிரி எட்வர்டை பத்தி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணவும் இதை கேட்டு லாராக்கு சிரிப்பு தான் வருது. உனக்கு எட்வர்டை பத்தி என்ன தெரியும்? எனக்கு அவரை 15 வருஷமா தெரியும், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு லாரா எட்வர்டுக்கு சப்போர்ட்டா பேச, இதனால கோவப்பட்ட விக்டரு, என்ன என் முன்னாடியே அவன் ரொம்ப நல்லவன் வல்லவன் பாராட்டிட்டு இருக்க அப்படின்னு லாராவை பிடிச்சி தள்ளி விடுறான். நல்ல வேலையா லாரா சுதாரிச்சுட்டு பக்கத்துல இருந்த சோஃபாவை பிடிச்சி விழுகாம தப்பிச்சுக்கிறா. இதனால கடுப்பானவ, என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னா முதல்ல இந்த வைலன்ஸை தூக்கி போடு, எனக்கு வைலண்டா இருக்கிற ஆண்களை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போக கொஞ்ச நேரம் கழிச்சு விக்டர் மௌனமா அவ பின்னாடி வந்து நிக்கிறான். சாரி லாரா, நான் தப்பா நடந்துக்கிட்டேன், இனிமேல் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து அவளை கட்டி பிடிக்க அவனோட ஸ்பரிசம் லாராக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால மேற்கொண்டு அந்த விஷயத்தை விட்டுட்டு அவங்க மன்மத லீலைய ஆரம்பிக்கிறாங்க. விட்டா 40 வருஷமா பண்ணாத மேட்ரை எல்லாத்தையும் இந்த 4 நாள்ல இந்த அம்மா பண்ணி முடிச்சிருவா போல இருக்கு. அப்படி சதாசர்வ காலமும் விக்டரை பார்க்கும் போதெல்லாம் மேட்டர் பண்ணிட்டே இருக்கிறா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா லாரா அப்படின்னு விக்டர் அவளை பெட்ல ப்ரப்போஸ் பண்ணவும், நான் இப்போ கல்யாணத்துக்கு தயாரா இல்லை, கொஞ்ச நாள் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருப்போம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பேச்சுக்கு லாரா முற்றுப்புள்ளி வச்சிடறா. ஹாஸ்பிட்டல்ல பிஸியா இருந்த லாராக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஃபோன் பண்றாரு. ஏம்மா லாரா, இங்க யாரோ ஒருத்தன் மூட்டை முடிச்சோட உன் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும், யாரா இருக்கும் அப்படின்னு குழம்பி போன லாரா உடனடியாக வீட்டுக்கு வந்து பார்த்தா விக்டர் தான் அது. அவனோட துணிமணியெல்லாம் எடுத்துட்டு லாராவோட வீட்டுக்கே தங்கறக்காக வந்துட்டான். இதை பார்த்து லாரா கோவப்படுறா. அது எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உன் திங்ஸ் எல்லாம் நீ எடுத்துட்டு வர முடியும்? உனக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படின்னு கோவமா கேட்கவும் விக்டரோட முகத்துல பெருத்த ஏமாற்றம் தெரியுது. நான் வாடகை கொடுத்து 3 மாசம் ஆச்சு, அதனால என்னோட ஹவுஸ் ஓனர் என் திங்ஸ் எல்லாம் வெளியே தூக்கி போட்டு கதவை பூட்டிட்டாரு. எனக்கு இருந்தது பாட்டி ஒண்ணுதான், அவங்களும் இப்ப இல்லை, நான் எங்க போய் நிற்பேன்? நீ என்னை ஏத்துக்குவேன்னு நம்பி தான் வந்தேன் அப்படின்னு அப்பாவியா சொல்ல, சே இவனை போய் திட்டமே அப்படின்னு கவலைப்பட்ட லாரா அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து அவனை சமாதானப்படுத்துறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து தங்கிக்கோ அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா விக்டர் ஹாலில் உட்காந்துட்டு அவங்க பாட்டியை நினச்சி தானா எதேதோ பேசிகிட்டு இருக்கிறான். இதை பார்த்து லாராக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. உடனடியாக எட்வர்டுக்கு ஃபோன் பண்ணி அவன் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லவும், நீ பயந்துக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அவன் அவங்க பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல இருக்கு, இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் லாராக்கே மனசு கொஞ்சம் நிம்மதியாகுது. அழுது புலம்பிட்டு இருந்தவனை கூப்பிட்டு வந்து படுக்க வைக்கிறா. காலையில் எந்திரிச்சு வெளியே போகும்போது பார்த்தா ஹாலில் ஒரு மாடர்ன் ஆர்ட் ஃபோட்டோ இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டட் பை அப்படின்னு எட்வர்டோட சிக்னேச்சர் இருக்கும். அந்த ஃபோட்டோவை காணோம். எங்கடா அந்த ஃபோட்டோ அப்படின்னு லாரா விக்டரை பார்த்து கேட்கவும், நான் தான் அந்த ஃபோட்டோவை தூக்கி தோட்டத்துக்காரங்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு விக்டர் சொல்கிறான். யாரை கேட்டு அந்த ஃபோட்டோவை தோட்டக்காரங்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு லாரா கோவப்படுறா. அது ஒன்றுமில்ல, இந்த மாதிரி பெண்கள் அழுகிற மாதிரியான மாடர்ன் ஆர்ட்லாம் வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு கேடு அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அதனால தான் நான் தூக்கி கொண்டே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு இன்னும் லாரா ட்ரிகர் ஆகுறா. நான் உன் பாட்டியும் இல்லை, உன் பாட்டி இந்த வீட்டில் வாழவும் இல்லை, இது என் வீடு, நான் ஈவினிங் வரும்போது அந்த ஃபோட்டோ எங்கே இருந்துச்சோ அங்கேயே இருக்கணும், அப்படி இல்லைன்னா உன் மூட்டை முடிச்சுனா தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போகிறா. அவள் சொன்ன மாதிரியே நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ஃபோட்டோ எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல இருக்குது. லாரா குளிக்க போக பின்னாடியே விக்டரும் வர்றான். அப்புறம் என்ன, பாத்ரூம்குள்ளேயே ஒரே அஜால் குஜால் தான். ஆனால் இந்த விக்டர் வாழ்றான் சாமி. சதாசர்வ காலமும் கேப் விடாமல் அந்த லாராவை அப்படி அனுபவிக்கிறான். கொடுத்து வச்சவன். இப்போ இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சுன்னா, விக்டர் தான் லாராவுக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டதா அவகிட்ட சொல்கிறான்.
இதை கேட்டு தான் லாரா உணர்ச்சி வசப்பட்டு அவங்க கூட சம்பவம் பண்ணியிருப்பா. லாராக்கு விக்டரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது. அதனால் எட்வர்டு கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறா. ஆனால் எட்வர்டும் லாரா சொன்னதெல்லாம் முழுசாக கேட்டுட்டு, நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்ககிட்ட எதுவும் அப்நார்மலாக எனக்கு தெரியல. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் சாதாரணம் தான். அவன் நார்மலாக தான் எனக்கு தெரியுறான். உனக்கு ஏதாவது அவனை ஹேண்டில் பண்ணுறது பிரச்சனைனா சொல்லு, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டு விக்டர் கூட டின்னர் போகிறதுக்காக லாரா ரெடி ஆகிறா. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப கவர்ச்சியாக ட்ரெஸ் போட்டிருப்பா. அவள் மார்பெல்லாம் அப்படியே வெளியே தெரியும். தொடைக்கு மேலே வரைக்கும் தான் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. இதை பார்த்த விக்டரு, என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு லாராவை பார்த்து கோவப்படுறான். அதுக்கு லாராவும், இது எட்வர்டு எனக்கு ப்ரெசண்ட்டாக கொடுத்தது, ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு விக்டரை பார்த்து கேட்கவும், எனக்கு பிரச்சனை ட்ரெஸ் இல்லை, அந்த எட்வர்டு உனக்கு அதை கொடுத்தது தான். அவன் எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உனக்கு கொடுக்கணும்? உன் அழகெல்லாம் அவனுக்கு காமிக்கிறக்கா? இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை பார்த்தா கால்கேல் மாதிரி இருக்க அப்படின்னு விக்டர் அவளை பார்த்து கமெண்ட் பண்ண, இதனால் கடுப்பான லாரா, முதல்ல உன் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புடா அப்படின்னு கத்தரா. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விக்டர் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக வலுக்கட்டாயமாக அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க, ஆனால் கோவத்தில் லாரா அவனை பிடிச்சி தள்ளி விடுறா. விக்டரை பொறுத்த வரைக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவளை கட்டி பிடிச்சி சம்பவம் பண்ண அவள் சமாதானம் ஆயிடுவா அப்படின்னு நினைக்கிற டைப்பு. அதைத்தான் இப்போ அவன் ட்ரை பண்ண. திரும்பவும் விக்டர் அவளை வைலண்ட்டாக இழுத்து கட்டி பிடிக்க, பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து, ஒழுக்க மரியாதையாக வீட்டை விட்டு போறியா அல்லது இந்த கத்தியை அவன் நெஞ்சிலேயே இறக்கட்டுமா அப்படின்னு ஆக்ரோஷமாக கத்த விக்டர் மௌனமாக நிற்கிறான். கோபத்தோட உச்சிக்கே போன லாராவும், ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடக்கிற செக்ஸ் மட்டும் இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தரை நம்பணும், அதுதான் உண்மையான ரிலேஷன்ஷிப்பு. எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுற உன்னை மாதிரி முட்டாள் கூட இதுக்கு மேலே என்னால் சகிச்சுட்டு வாழ முடியாது. உன் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு கத்துறா. கையில் கத்தியோட ஆக்ரோஷமாக கத்துற லாராவை பார்த்து விக்டரே கொஞ்சம் பயந்துக்கிறான். மௌனமாக அந்த வீட்டை விட்டும் போயிடுறான். அப்போ தான் லாராக்கு புரியுது, விக்டர் தன்னோட வீக்னஸான செக்ஸை யூஸ் பண்ணி தன்னை இத்தனை நாள் ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னு. உடனடியாக எட்வர்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறா. எட்வர்டும் வராரு. நடந்ததெல்லாம் கேட்ட எட்வர்டும், முதல் வேலையாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், அவன் ரொம்ப டேஞ்சரஸாக தெரியுறான் அப்படின்னு சொல்லவும், ஆனால் லாரா மறுத்தர்றா. போலீஸுக்கு போனால் என் ரெப்புடேஷனே கெட்டு போயிடும், என் ஹாஸ்பிட்டல் பேர் இதில் அடிபடும், என்னோட பர்சனல் கேரக்டரும் அடிபடும், அதனால் போலீஸுக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்றா. சில நாட்களுக்கு அப்புறம் லாராக்கு விக்டர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அதில் அவன் ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்கான். நான் பல சமயம் என்னை அறியாமலேயே நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன், அதனால் உன் முகத்தை பார்க்கறக்கே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, என்னோட தவறை நீ மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால் உன்னை விட்டு போகிறேன் அப்படின்னு அந்த லெட்டரில் அவன் குறிப்பிட்டிருக்கான். இந்த லெட்டரை படித்து லாரா சந்தோஷப்படுறா. எப்படியோ நம்ம வாழ்க்கையிலிருந்து அவன் தொலைஞ்சாண்டா அப்படின்னு தான் அவளுக்கு சந்தோஷம். அதே சமயத்தில் எட்வர்டு அன்னைக்கு கார் பார்க்கிங்கில் அவர் கார் எடுக்கலாம் அப்படின்னு போகிறாரு. அந்த சமயத்தில் அங்கே ஒளிஞ்சிருந்த யாரோ ஒருத்தன் அவன் கையில் வச்சிருந்த இரும்பு ராடாலேயே அவரை போட்டு கண்டபடி அடிக்க ஆரம்பிக்கிறான். வாங்கின அடியில் எட்வர்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. தகவல் கேட்டு லாரா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரா. எட்வர்டை விசாரித்த லாராவும் இந்த தாக்குதலை பற்றி போலீஸ்கிட்ட உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இந்த தடவை எட்வர்டு வேண்டான்னு தடுத்துறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்னை தாக்குனது வேற யாரோ கிடையாது, உன் பழைய லவ்வர் விக்டர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் லாராக்கு நம்பவே முடியல. விக்டர் தான் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டதா லெட்டர் எழுதியிருக்கானே, அப்புறம் எப்படி அவன் அடிச்சிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த லாரா விக்டரோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறா. அதில் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறா. இது ஒருவேளை விக்டரோட பாட்டியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறா. அதனால் இதை பற்றி யாருக்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு யோசிக்கவும் அந்த கார்மனோட நினப்பு வருது. அதாவது ஒரு காலத்தில் விக்டரோட பக்கத்து வீட்டுக்காரியாக இருந்திருப்பா இல்லையா அதனால் அவளை போய் பார்க்குறா. அப்போ தான் அந்த கார்மனும் எட்வர்ட் லைஃப்பில் நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இவன் பாட்டின்னு சொல்லப்படுற அந்த பொம்பளை ஒரு நியூட் மாடலாமா, அவள் தான் அனாதையாக இருந்த விக்டரை தத்தெடுத்திருப்பா. விக்டர் சின்ன பையனாக இருந்த போதே அவன் பாட்டின்னு சொல்லப்படுற அந்த ஸ்டிஃபானி அவனை செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வர, இதனால் அந்த ஸ்டிஃபானியை அவங்கெல்லாம் அடித்து விரட்டி விட்டுறாங்க. அனாதையாக போன விக்டரை அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் எடுத்து வளர்த்திட்டு இருந்திருக்காரு. அப்படிங்கிற விக்டரோட இந்த பழைய கதை எல்லாத்தையும் கார்மன் சொல்லவும், அப்போ தான் லாராக்கும் விக்டருக்கு ஏன் அவனை விட வயசு அதிகமானவங்களை பிடிக்குது அப்படிங்கிறதுக்கான காரணமும் தெரியுது. அந்த கார்மனும் விக்டருக்கு தான் சப்போர்ட்டிவாக பேசுகிறா. அந்த ஸ்டிஃபானி கொடுத்த செக்ஸ் டார்ச்சரில் தான் விக்டர் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். கார்மன்கிட்ட பேசினதுக்கப்புறம்
அப்புறம் லாராவுக்கு என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப குழப்பமாகறா. அன்னைக்கு நைட் அவள் வீட்டுக்கு வந்தபோது விக்டர் அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான். நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கலைன்னா உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டவும், அதை கேட்டு லாரா பயந்து போய் எட்வர்டுக்கு ஃபோன் பண்ணுறா. உடனடியாக எட்வர்டும் போலீஸோட வீட்டுக்கு வராரு. ஆனால் விக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வர்றதுக்குள்ள அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. போலீஸும் அந்த வீட்டை சுற்றி எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. விக்டர் எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு போலீஸ் அஷ்யூர் பண்ணிட்டு போகிறாங்க. மறுநாள் ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு முக்கியமான ஆப்ரேஷன். அவங்களுக்கு அந்த அனஸ்தீசியா கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆப்ரேஷனுக்கு நடுவில் திடீர்னு அந்த பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்துடுது. வழியில் அவர் கத்த ஆரம்பிக்கவும் இதை பார்த்து லாரா பயந்து போயிடுறா. எப்படி திடீர்னு அனஸ்தீசியாவிலேருந்து அவர் வெளியே வந்தார் அப்படிங்கிறது அவளுக்கு புரியல. எப்படியோ சமாளித்து அவருக்கு திரும்பவும் அனஸ்தீசியா கொடுத்து அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுறா. எப்படி அந்த அனஸ்தீசியா மிஷின் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் உட்காந்துட்டு இருந்த லாரா கிட்ட இன்னொரு நர்ஸு வர்றா. அந்த அனஸ்தீசியா மிஷின் தானாக ரிப்பேர் ஆகலை, வேணுன்ட்டே யாரோ அதை ரிப்பேர் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், யார் இந்த வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு லாராக்கு ஒன்றும் புரியல. அவள் இத்தனை வருஷமாக கட்டி காத்த அந்த நல்ல பேரெல்லாம் ஒரே நாளில் பஞ்சா பறந்து போகுது. அந்த பேஷண்ட்டோட புருஷன் வந்து லாராவை கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறாரு. உன்னோட கேர்லெஸ்னஸ்னால தான் என் மனைவி சாக இருந்தா, அதனால் கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் மேலே மான நஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு அவர் வேற மிரட்டிட்டு போக, லாராவோட வாழ்க்கையே அந்தரத்தில் தொங்குற மாதிரி அவளுக்கு தோணுது. அவள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட எட்வர்டும், நீ கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு எங்காச்சும் டூர் போயிட்டு வா, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்ல, ஆனால் பல பேஷண்ட்டு அவளை நம்பி தான் இருக்காங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு நான் போக முடியாது, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லாரா எட்வர்டை கன்வின்ஸ் பண்ணிடுறா. அன்னைக்கு சாயந்தரமே எட்வர்டு ஒரு சந்தோஷமான விஷயத்தோட லாராவை பார்க்க ஓடி வராரு. அந்த விக்டரை ஏர்போர்ட்டில் வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லவும், அதை கேட்டு லாராக்கு போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ சந்தோஷம். இனி என் லைஃப்பில் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சந்தோஷத்தில் எட்வர்டுக்கு முத்தமாக பொழிகிறா. வீட்டுக்கு வந்த எட்வர்டை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா சாட்சாத்து விக்டர் தான். நீ எப்படி வெளியே வந்த அப்படின்னு அவனை பார்த்து அதிர்ச்சியாக எட்வர்டு கேட்குறாரு. நான் போலீஸில் மாட்டியிருந்தா தானே வெளியே வர முடியும், நான் தான் போலீஸில் மாட்டவே இல்லையே. போலீஸ் எந்த அளவுக்கு என்ன சீரியஸாக தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட என் பாஸ்போர்ட்டை கொடுத்து ஏர்போர்ட்டுக்கு போக சொன்னேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே போலீஸ் என்னை ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருந்திருக்காங்க. நானும் நினச்சி பாவம் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பிடிச்சிட்டாங்க. நான் என்னோட எட்வர்ட் செல்லத்தை பார்க்க வந்தேன். எனக்கும் உனக்கும் நடுவில் முடிக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்குது, அதை முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்த ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து எட்வர்டோட கழுத்திலே குத்திடுறான். அது குத்தின கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு கைகால் வராமல் போயிடும். அந்த மாதிரியான இன்ஜெக்ஷனை குத்துறான். அவர் வழியில் கத்துறாரு. அவர் வீட்டு வாசலில் காவலுக்கு இருந்த போலீஸ் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வர விக்டர் அங்கே ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சுக்கிறான். இன்ஜெக்ஷன் போடப்பட்ட எட்வர்ட்னால கத்தவும் முடியல, நகரவும் முடியல. எப்படியோ அப்படியே தவழ்ந்து போய் பக்கத்தில் ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை தாள் போட்டுக்கிறாரு உள்பக்கமாக. சத்தம் கேட்டு வந்த போலீஸ் அங்கே யாரும் இல்லாததை பார்த்து வெளியே போயிடுறாங்க. நடந்தது எதுவும் தெரியாத லாரா ஒரு முக்கியமான ஆப்ரேஷனில் இருக்கா. அவள் ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த சமயத்தில் விக்டர் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே பூந்துடுறான். அவனை பார்த்து லாரா வெளவெளத்து போயிட்டா. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு எட்வர்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்த உடனே லாராக்கு அதிர்ச்சியில் கையும் ஓடல காலும் ஓடல. விக்டர்கிட்ட இருந்து தப்பிக்க லாரா பக்கத்தில் இருந்த ரூமுக்குள்ளே ஓடி போய் கதவை தாள் போடுறா. அப்போ தான் பார்க்குறா, ஏற்கனவே அங்கே 2 பேர்த்த அவன் கொண்டு போட்டிருக்கிறான். அதே சமயத்தில் கான்ஷியஸ் கெயின் பண்ண எட்வர்டு உடனடியாக லாராவை காப்பாற்றணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் எப்படியோ மேனேஜ் பண்ணி தப்பிச்சு ஓட பார்த்த லாராவை விக்டர் பிடிச்சிட்றான். பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் டேபிளில் லாராவை படுக்க வச்சு கட்டி போட்டிருக்கான். அவன் முகத்துக்கு பக்கத்துலேயே இவன் பாட்டின்னு சொல்லப்படுற அந்த ஸ்டெஃபானியோட ஃபோட்டோவை வச்சுட்டு கத்தியை எடுத்து உன் முகத்தை என் பாட்டி முகம் மாதிரி மாற்ற போகிறேன் அப்படின்னு சைக்கோ மாதிரி கத்திட்டு அவன் கன்னத்தை கிழிக்க போகிற சமயத்தில் எட்வர்ட் அங்கே உள்ளே பூந்துடுறாரு. உள்ளே பூந்ததும் முதல் வேலையாக அந்த விக்டரை சுட்டு வீழ்த்துறாரு. அந்த சைக்கோ விக்டர் அங்கேயே செத்து உழுகிறான். இது வரைக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்து எட்வர்டு பல சந்தர்ப்பங்களில் லாராக்கு உதவியாக இருந்திருக்காரு. ஏன் இப்போ அவள் உயிரம் கூட காப்பாற்றிருக்காரு. அதனால் லாரா அவரை தன்னோட வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறா. இதோட இந்த படமும் முடியுது. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவுக்கு லைக் போட மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.